எப்பவுமே ஒரு அறிமுகம் ஒருத்தரை 10 வினாடி பார்த்த உடனே அவங்க நல்லவங்க, அவங்க மோசமானவங்கன்னு நீங்கள் முடிவு செஞ்சு விட்டுறீங்க. ஆனால் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி வந்தோடனே என்ன ஆகும்னா, அதோட உண்மை தெரியாமலே நீங்கள் ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். இதில் ஏன் மனித மனம் இவ்வளோ வேகமாக தீர்ப்பு கூறுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி நடக்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சஜஷனை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதில் பார்ட் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, மனித மூளையின் குறுக்கு வழி. அதாவது நமது மூளை எப்பவுமே என்ன ஆகும்னா, தினமும் ஆயிரக்கணக்கான தகவல்களை சேகரிச்சுட்டே இருக்கும். அதனாலேயே அது எல்லாற்றையும் ஆழமாக ஆராயாமலே விரைவாக ஒரு முடிவை எடுக்குது. அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எப்பவுமே அதை பற்றி தெரியாது, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. இதை தான் சைக்காலஜியில் இருந்ததுன்னா காக்னேட்டிவ் பயாஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை மஸ்ட்டு நினைவில் வச்சுக்கோங்க. பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன். அதாவது நீங்கள் ஒருத்தரை முதல்ல பார்த்த உடனே கிடைக்கிற உணர்வை பின்னாடி அவங்கள பற்றிய நமக்கு கருத்தையே, அதனால் அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட பேச்சு, அவங்களோட தோற்றம், இதை எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஈஸியாக முடிவு செஞ்சிடறோம். இதில் பார்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவோட தீர்ப்புகள். அதாவது இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணுறோன்னா, முழு உண்மையை அறியாமல் நாம் ஒரு வீடியோ, ஒரு கிளிப் என்ன சொல்லுதோ அதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னையும் நீங்கள் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஒரு தீர்ப்புக்கு வந்துடுறீங்க. ஏன்னா மனித மனம் எப்பவுமே முழு கதையை விட ஒரு வேகமான முடிவு தான் சீக்கிரமாக விரும்புது. அதுதான் ரொம்ப இதில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயமே. நீங்கள் இதில் பார்ட் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீர்ப்பு கூறுவதால் ஏற்படும் பாதிப்புகள். நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுனால அதில் ஒரு பாதிப்பு என்னன்னா, நீங்கள் ஒரு தவறான புரிதலை கொண்டுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதனால உங்களோட உறவுகளுக்குள்ள ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருது. இதில் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படியே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுது, அது ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சிருது. இதில் உங்களுக்கு தேவையில்லாமல் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாயிருது. நீங்கள் பல நல்ல உறவுகளை எப்பவுமே அவசர ஜட்ஜ்மெண்ட்டும் அவங்களோட தீர்ப்புனால உடைச்சிட்றீங்க. இதில் பார்ட் 5 என்னன்னா, இதெல்லாம் எப்படி நீங்கள் தவிர்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு முழு தகவலை ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி 2 பக்கத்துலேயும் நீங்கள் கேட்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் கேட்டுட்டு நீங்கள் முடிவே பண்ணக்கூடாது. உடனடியாக ஒரு கருத்தை எப்பவுமே தவிர்த்துருங்க. நீங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் எம்பத்தியை வளர்த்துக்கங்க. இதில் ஒரு ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒருவரை பற்றி நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு அவ்வளோ எளிதான விஷயமே இல்லை. நீங்கள் ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் கூறது ரொம்ப சீக்கிரமாக, அது எளிதாக முடிவு பண்ணிடலாம். ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது ஒருத்தர் பார்த்தோன்னா ஈஸியாக முடிவு பண்ணிடுறீங்க. இதில் அடுத்த முறையாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒருத்தங்களை மதிப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் நீங்கள் நின்று நிதானமாக யோசிச்சுட்டு, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுதான்னு நீங்கள் பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கே வரணும். ஏன்னா அவங்களை ஈஸியாக பார்த்தோன்னே நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வரவே கூடாது. இதில் தான் ரொம்ப ரொம்ப இது இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.